ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மையன்பர்களுக்கு உங்கள் வீட்டு ஜோதிடர் சரவணாமிர்தம் வணக்கம் கூறி பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம். குரு பெயர்ச்சி அதற்கு முன்பாக புத்தாண்டாக பரபவ ஆண்டு வருகிறது. எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். குரு பகவான் பயிற்சியாகிறார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருகிறார்கள் 1/6/2026. குரு பகவான் யார்? தேவகுரு, பிரகஸ்பதி, அஷ்டமாசிதிகளுக்கு அதிபதி. தங்கம், கோமேதகம், வைரம், வைடூரியம், ரத்னம், மாணிக்கம், முத்து இது போன்ற ஆபரணங்களுக்கு அதிபதி. குழந்தை மழலை செல்வங்களுக்கு குரு பகவான் அதிபதியாகிறார். ஆக இந்த குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருகிறார்கள். 12 ஆண்டுகள் 12 கட்டங்களை சுற்றிவிட்டு 12வது ஆண்டாக கடகத்திற்கு வருகிறார். குரு பகவான் கடகத்திற்கு வந்தால் என்ன? குரு உச்சம் பெறக்கூடிய இடமே அதுதான். ஆகவே அங்கு வருகிறார். 12 ராசிக்காரர்களுக்கும் பல வகையான நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி வாரி வாரி வழங்க வருகிறார்கள். துளாராசி நேயர்களுக்கு பரபவ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம். துளாராசி நேயர்களுக்கு அங்கு உங்கள் ராசியிலே சனீஸ்வர பகவான் உச்சமடையக்கூடிய பகவான். ஆக துலாம் ராசிக்கு 4க்கு 5க்கு உண்டான மகரத்துக்கும் கும்பத்துக்கு உண்டான சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அஷ்டம சனி, 6ஆம் இடத்து சனி. ஆக அந்த சனி பாதிப்பு இருந்தாலும் அந்த அளவுக்கு உங்களை அதிகமாக எதுவும் பாதிப்பு அடைய வைக்காது. மேற்கொண்டு உங்களுக்கு 3க்கும் 6க்கும் உண்டான ஒரு குரு பகவான் உச்சமடைந்த காரணத்தினால் உங்களுக்கு உச்சமடைந்த கடகராசியிலிருந்து குரு பகவான் அருள் பாலிக்கிறார். 2ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார். துலாமுக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். ஆக அந்த ஸ்தானத்தில் வரும்போது இது நாள் வரை குடும்பத்தில் இருந்த நிலைமைகள் இன்னும் அதிகமாகி உங்களை மகிழ்ச்சி அடைய வைக்கும். நேற்று வரை இருந்த சிறு சிறு சலனம், சஞ்சலங்கள் இதெல்லாம் தொலைந்து போய் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற நிலை மற்றும் குடும்பத்தினுடைய நல்ல வரவுகள், மகிழ்ச்சி, சந்தோஷம் குரு பகவான் அருளால் உங்களுக்கு கிடைக்கும். குரு பார்த்தால் கோடி நன்மை என்பார்கள். அதுபோல் உங்களுக்கு விருச்சிகத்தை குடும்பஸ்தானத்தில் பார்க்கும்போது மகிழ்ச்சி நிறைய இருக்கும். இதே போன்று உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் அந்த மகரத்தை குரு பகவான் தன்னுடைய 7வது பார்வையாக பார்க்குறார். அந்த பார்வை காரணமாக உங்களுக்கு என்ன நடக்கும் என்றால் வீட்டில் மகிழ்ச்சி, சந்தோஷம், அந்யோன்யம் எல்லாம் நல்லபடியாக இருக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு ஏங்கி கொண்டிருந்த பல இல்லத்து தலைவர் தலைவிகளுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். மற்றும் சிறு சிறு அளவுக்கு அந்த மருத்துவ செலவினங்கள் வரும். அதுவும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள், கைக்கு மீறி எதுவும் நடக்காது. ஆக சந்தோஷமாக இருப்பீர்கள். ஆக தன்னுடைய அந்த 9வது பறவை எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் உச்சமடைந்த குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறதுனால, அங்கே இருக்கிற சனீஸ்வர பகவானை பார்க்கறதுனால இன்னும் சிறப்பான ஒரு நிலைகள் தான் இருக்கும். ஆக அங்கே வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சிறு சிறு சிரமங்கள் இருந்தால் கூட அது பெரிய அளவில் அவங்களை பாதிப்படைய வைக்காது. துளாராசி நேயர்களுக்கு பரிகாரமாக சொல்லப்படுது. செவ்வாய்க்கிழமை தோறும் லட்சுமி நரசிம்மர் ஆலய தரிசனம் சென்று வருவது சிறப்பு. முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை ஆராதனை செய்வது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆக துளாராசி நேயர்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். குரு பெற்று உங்களை சீராட்டி, தாளாட்டி, பாராட்டி நல்ல நிலைக்கு கொண்டு வரும். எல்லா பிரச்சனையும் உங்களால் தீர்க்க முடியும். அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வரும் செல்லும். வாழ்த்துக்கள், சந்தோஷம்.